இப்போ உண்மையான $5 million மேல நின்னுகிட்டு இருக்கேன். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே இதுதான் லார்ஜஸ்ட் கிராண்ட் பிரைஸ். இப்போ இந்த $5 million போட்டியிட போறது இந்த 1000 பேர். Come on in. நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது உண்மை. ரெக்கார்ட் பிரேக் பண்றதுக்காக இந்த போட்டிக்கு இப்ப 1000 பேர் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 1000 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையும் தோக்கடிச்சு தலைமுறையா வர போற இந்த $5 million ஜெயிக்க போறாங்க. Welcome to Beast Games. நான் வீடு இல்லாம வளர்ந்தேன், அதனால வீடு இல்லாத குழந்தைங்களுக்கு உதவ நினைக்கிறேன். அதை நான் பண்ணணும்னா எனக்கு அந்த $5 million தான் எல்லாமே. நான் அந்த $5 million ஜெயிச்சனா நான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்காமலே அதை செலவு பண்றதுக்கு பயன்படுத்துவேன். எனக்கு அந்த 5 மில்லியன் கிடைச்சதுன்னா எங்க அப்பாக்கு நான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவேன். பணத்தால நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். என் முழு குடும்பத்தையே இது வறுமை சூழ்நிலையில இருந்து முழுசா வெளியே எடுக்கும். இங்க பல கோமாளிங்க பணத்தை டொனேட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஆனா நான் ஜெட்ஸ்கியும் கோல் செய்டுவாங்க. நான் சாகிறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த $5 million நான் சாகவும் தயாரா. இது ரொம்ப கிரேசியா இருக்கு. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. குட் லக் மேன். உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஷோ ரொம்ப பெருசா இருக்கும். ஆயிரக்கணக்கான பிளேயர்ஸ், $1 million கேஷ் பிரைஸ், அதுக்கு மேல இந்த லாம்போகினி, பைரட் ஷிப் and ஒரு multi-million-dollar ஐலாண்ட். நாங்க ஒரு சிட்டியை உருவாக்கி இருக்கோம். நான் தான் மிஸ்டர் பீஸ்ட் and இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷோ கண்டிப்பா உங்களை பிரமிக்க வைக்கும். இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். நிறைய ஷோல $1 million கேஷ் பிரைஸா இருக்கும். ஆனா நம்மளுடைய ஷோல கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே $1 million கொடுக்க போறோம். எடுத்துட்டு வாங்க அந்த $1 million. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது, ஏன்னா $1 million நிறைய பணம். இப்போ உங்க முன்னாடி கேஷா $1 million இருக்கு. உங்களுக்கு நாங்க 10 minutes டைம் கொடுப்போம். இந்த 10 நிமிஷத்துல நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். கேமை விளையாட போறீங்களா இல்ல டேப்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி நீங்களே உங்களை எலிமினேட் பண்ணிக்க போறீங்களா? யார் யாரெல்லாம் உங்களை எலிமினேட் பண்ணிக்கிறீங்களோ அவங்க ஈக்குவலா ஏன் முன்னாடி இருக்கிற இந்த $1 million ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சோ உங்கள ஒருத்தர் மட்டும் எலிமினேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க மில்லியனர் ஆயிடுவீங்க. ஆனா உங்கள 50 பேர் எலிமினேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் $20,000 கிடைக்கும். சோ ஹானஸ்டா இருங்க. நீங்க உண்மையிலேயே நினைக்கிறீங்களா நீங்க தான் இந்த 1000 போட்டியாளர்கள்ல அந்த 5 மில்லியன் ஜெயிக்க போற அந்த நபர்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி இல்லனா ஈஸியான ஒரு வழியையும் தேர்ந்தெடுக்கலாம். இல்லனா அழகா இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடலாம். ஆரம்பிங்க டைமரை. என்னோட குடும்பம் என்ன நினைக்கும் இவ்ளோ பணத்தை வேணான்னு சொன்னா? டீல எடுத்துக்கோங்க. உண்மையிலே இது ரொம்ப பெரிய பணம். நான் இந்த போடியத்தை விட்டு நகர மாட்டேன், என் வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த $5 million எனக்கு தான் சொந்தமாகணும். ஒருத்தர் அடிச்சிட்டாரு. ஓ மை காட், அவன் உண்மையாவே பிரஸ் பண்ணிட்டான். டேக்கரை நாம பார்த்துட்டோம். ஸ்டீவ், இப்போ வரைக்கும் நீங்க ஒரு மில்லியனர். ஓ, இன்னொருத்தர் யாரோ அடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க இப்ப 500,000. நான் இத பண்றேன். நான் அவுட் ப்ரோ. ஜஸ்ட் நீங்க ஒரு கேசினோக்குள்ள வாக் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்களேன். மில்லியன் இயர் ஆனாலும் சரி அது உங்களுக்கு நாங்க கிடைக்கும். கொடுத்த பாதி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ பட்டனை பிரஸ் பண்ணா உனக்கு $250 grand கிடைக்கும். நோ 200 கிராண்ட் நீ போறது இல்லையா? No, நான் மாட்டேன். $200,000. நான் கிளம்புறேன். இப்போ இது பிரயோஜனமே இல்ல. நிறைய பேர் இருக்காங்க. நான் அதை எடுத்துக்க போறது இல்ல. நோ சான்ஸ். நான் ரொம்ப தூரம் போகிறதுக்காக வந்திருக்கேன். எண்டு வரைக்கும். நான் டீல எடுப்பேன் நினைக்கிறீங்களா? No. இல்ல வாய்ப்பே இல்ல, எடுக்க மாட்டேன். சமாளிங்க இவரு. நீங்க பிரஸ் பண்றீங்களா? ஏன் வேண்டாம்? எத்தனை பேர் வெளிய போறாங்களோ அத்தனை பேர் நமக்கு போட்டியிடுற ஆளுங்க கம்மியாவாங்க. இது ரொம்ப குழப்பமா இருக்கு மேன். நாங்க போக மாட்டோம். ஆமா. ஓ நோ. தெளிவா முடிவெடுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓ ஓகே, இன்னொருத்தர் போயிட்டாரு. நான் இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. Bro, 90 grandsங்கிறது அதிகம் தானே? அந்த 5 மில்லியனை பாக்குறப்ப இது உங்களுக்கு அழகா தெரியல. இன்னும் ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. தயவு செஞ்சு என்ன தொடாத. மரியாதையா இங்க இருந்து போயிடு. நான் பண்ணிருக்க கூடாது. 10 seconds. இப்பவே பிரஸ் பண்ணு. ஏய், இது நிஜமாவே crazy. இன்னும் புரியல. உடனே பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Come on, பிரஸ் பண்ணி தொலைங்க. Are you serious? வாய்ப்பே இல்ல. சோ முடிவுல பட்டனை பிரஸ் பண்ணது யாருன்னா 52 பேர். அப்படினா congratulations. நீங்க எல்லாரும் இப்ப $20,000 வின் பண்ணிருக்கீங்க. நீங்க 52 பேரும் இப்ப எலிமினேட் ஆறீங்க. and உள்ள இருக்கிற நிறைய பேர் ஐயோ இந்த காசு நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வர போற கேம் நான் இது வரைக்கும் பண்ணதுலயே ஒரு கட் ரோட்டா இருக்கலாம்.
பணத்தை எடுத்துருக்கணும். இந்த பணம் என்னோட வாழ்க்கையை மாத்துமா? மாத்தியே ஆகணும். இல்ல பைரட் ஷிப்பை பார்க்கணுமா, ஒரு சிட்டில வாழணுமா, ஏகப்பட்ட கேள்விகள். சிட்டிக்கு போக நான் ரெடி, சிட்டிக்கு போக நான் ரெடி, சிட்டிக்கு போக நான் ரெடி. நான் இங்க இருந்திருக்க கூடாது, ஏன் இங்க வந்தனும் தெரியல. Hello. என்கிட்ட எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்ல. முடிஞ்சது. உங்கள 948 contestants என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் திரும்பி போகவே முடியாது. The Beast Games இப்ப ஆரம்பிக்க போகுது. And முதல் போட்டியில நீங்க எல்லாரும் ஒரு டீமா விளையாட போறீங்க. இந்த ரோ ஒரு டீம், இந்த ரோ ஒரு டீம், இந்த ரோ ஒரு டீம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரோல இருக்கிற 80 பேரும் ஒரு டீமா சேர்ந்து வர்க் பண்ண போறாங்க. ஆனா என்னால இவ்வளவு சேர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஆர்டர் படி உங்களோட டீம் மூவ் ஆன் ஆகணும்னா யாராவது அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். என்னன்னா அவங்களே $5 million இந்த கேம்ல இருந்து எலிமினேட் பண்ணிக்கணும். அப்பதான் உங்கள இருக்கிற மீதி பேர் இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த 20K நான் எடுத்துருக்கணும்னு தோணுது. நம்மளால அந்த பணத்தை எடுத்துட்டு போக முடியலனா நம்ம எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? அதுவும் டீமுக்காக. எனக்கு என்ன தோணுதுன்னா நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் மற்றவங்க மேலே அக்கறை காட்டுறேன்னு அவங்களுக்கு தெரியணும். நிறைய கேம் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போறது இல்ல, எனக்கு தெரியும் நீயும் போறது இல்ல, அதே மாதிரி அவனும் போறது இல்ல. பூனைக்கு யார் மணி கட்டும்? நான் இத தொட போறது இல்ல ப்ளீஸ். மொத்த டீமுக்கும் நல்லது நடக்க யாராவது ஒருத்தர் விட்டு போய்தான். எதுக்காக நீங்க அப்படி பாக்குறீங்க? ஆனா அது நானா இருக்காது. யாரும் இல்லையா? ஓ யா गाइस, இன்னொரு விஷயம், இந்த கேம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா 3 நிமிஷம் டைம்ல யாருமே எலிமினேட் பண்ணிக்காம போனா அந்த ரோவே எலிமினேட் ஆயிடும். 12 ரோல 9 ரோ மட்டும் தான் முன்னேறி போகும். கம் ஆன், அமுக்கு கம் ஆன். ஓ இது ரொம்ப கிரேசி. லெட்ஸ் கோ. யாராவது அமுக்குங்க. Hey, come on. ப்ளீஸ் இத பத்தி என்கிட்ட வேற யாராவது பண்ணட்டும்னு பார்க்கறேன். யாராவது தயவு செஞ்சு யாராவது பட்டனை பிரஸ் பண்ணுங்க. டூட், நீ கலக்கிட்ட. நம்ம கலக்கிட்டோம். யா, லெட்ஸ் கோ. நம்ம ஜெயிச்சிட்டோம். என்ன மறந்துடாதீங்க. யா! ஓ, லெட்ஸ் கோ. யா. ஓ, லெட்ஸ் கோ. கம் ஆன் गाइस, எல்லாரும் போய்ட போறோம். பிரஸ் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. நான் போறது இல்ல. பண்ணுங்க, பிரஸ் பண்ணுங்க. டூ. ப்ளீஸ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணி தொலைங்க. ப்ளீஸ். ஓகே, இன்னும் ஒன்னு பாக்கி. பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணுங்க. நான் விட்டு தரேன். யா! Thank you. You welcome. ஜெயிச்சிரு உன் ஃபேமிலிக்காக ப்ளீஸ். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. பேபி, நாம சாதிச்சிட்டோம். எங்க மொத்த ரூம் எலிமினேட் ஆயிடுச்சு. என் வைஃப் இன்னும் உள்ள இருக்கா. ஒருத்தனால தான் 5 மில்லியன் ஜெயிக்க முடியும், 2 பேரால இல்ல. குட் லக் பேப். பசங்களும் நானும் உனக்காக வீட்டுல ப்ரே பண்ணிட்டு இருப்போம். நான் அழாம இருக்க ட்ரை பண்றேன். I love you. யா, love you. ரொம்ப பொறுமையா எளிமையா விளையாடணும். I love you. உங்க டீமுக்காக விட்டு கொடுத்தீங்களா? ஆமா, இவங்க எல்லாரும் தகுதியானவங்க. இவங்க ஜெயிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். வாவ், இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் கொஞ்சம் சோகமா இருக்கேன். இந்த ரோல இருக்கிற எல்லாரும் இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. Oh my god!
இப்ப உங்கள நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ஒரே நேரத்துல 80 பேரையும் இப்படி டிராப் பண்ண முடியுமா முடியாதான்னு. ஆனா பதில் முடியும். ரோவை டிராப் பண்ணுங்க. அது ரொம்ப கிரேசியா இருந்ததுல. Oh my god. Oh. And இந்த ரோலையும் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண யாரும் இல்ல. So போயிட்டாங்கப்பா. இந்த ஃபைனல் ரோக்காக ஒரு மிக்ஸ் பண்ணலாம். கடைசில யார் இருக்கீங்களோ அவங்க முடிஞ்ச ஒரு பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Alright. ஓ இது பயங்கரமா இருக்கு. Okay. Oh my god. Alright. உண்மையிலேயே இது பயங்கரமான பிரம்மாண்டம். அங்க பாரு ஒருத்தர் பாக்கி. கடைசி வார்த்தை ஏதாவது? நான் ஒன்னும் வீக் கிடையாது. அதான் இந்த நம்பரை போட்டிருக்கேன். டாடா. And அவ்வளவுதான். முதல் சேலஞ்ச் அற்புதமா முடிஞ்சிருச்சு. அவங்க யாராவது ஒருத்தர் அவுட் பண்ண வச்சிருக்கணும். அடுத்த சேலஞ்சுக்கு நான் எக்ஸைட்டடா இருக்கேன் அண்ட் ஆல்சோ நர்வஸா இருக்கேன். சோ இது கண்டிப்பா டஃப் ஆக போகுது, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆக போகுது. ஆனா சீக்கிரம் இது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாங்க சிட்டிக்கு போக போறோம். லெட்ஸ் கோ. அவங்க பேசிட்டு இருக்கிற சிட்டி ஜோக் கிடையாது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மேசிவ் பில்டிங் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். வெல்கம் டு பே சிட்டி. இந்த எபிசோடோட எண்ட்ல ப்ரோக்ரஸ் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட ஓன் சிட்டிக்கு போவாங்க. எல்லாத்துக்கும் மேல அடுத்த எபிசோட்ல அவங்களோட ஸ்பாட்டுக்காக சண்டை போடுவாங்க. ஹெலிகாப்டர்ல $1 மில்லியன் பிரைவேட் ஐலாண்டுக்கு இவங்கள யார் ஜெயிச்சு போக போறாங்க பாத்துலாமா? அது மட்டும் இல்லாம ஃபயரிங்கோட உண்மையான பைரட் ஷிப் இருக்கு. அப்புறம் இந்த மாஸ்டர் ட்ரக்ஸ் இருக்கு. அவங்க லைஃபுக்காக ஓடுவாங்க உண்மையான நேவி சீல்ஸ் கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம அவங்க முடிவெடுக்க வேண்டியது அவங்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட ட்ரெயின் எலிமினேட் பண்ணணுமா வேணாமாங்கிறது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவங்களுக்கு மில்லியன் கணக்குல டாலர்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கிராண்ட் பிரைஸ்க்கு மேல. எது எப்படியோ இவங்க எல்லாருமே ஜெயிக்க போறது இல்ல. சோகமான உண்மை என்னன்னா எல்லாரும் ஜெயிக்க போறது கிடையாது. நான் பலமானவனும் கிடையாது. ஏன்னா நான் இந்த காம்படிஷனை பார்த்துட்டேன். ரியாலிட்டி என்னன்னா இங்க இருக்க நிறைய பேர் போய் ஆகணும். அதே நேரத்துல எந்த நேரத்துலயும் அது நானா இருப்பேன்னு புரியுது. உண்மை என்னன்னா அது நானா இருக்க கூடாது. பட் லக்க வச்சு இங்க நிறைய விளையாடணும். ஆனா இந்த கேமோட பேரே அதுதானே. யாராவது ஒருத்தர் தான் இங்க ஜெயிக்க முடியும். அவங்களுக்கு தான் அந்த $5 மில்லியன் சொந்தமாகும். எனக்கு 4 months பையன் இருக்கான். எங்க அப்பா ஒரு மிலிட்டரி மேன். நான் என் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்றேன். அப்புறம் என் 3 வயசு பையனை. அதனால நான் அவனுடைய ஃபியூச்சருக்காக சண்டை போடணும். நான் என்ன பண்ணணுமோ பண்ணணும். எங்கேயும் போகாம இருக்கணும். அந்த பணத்தை ஜெயிக்க நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். நான் ரொம்ப அமேசிங்கான ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிருக்கேன். அவங்க எலிமினேட் ஆனதை பார்த்தது ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு. உண்மை என்னன்னா ஒவ்வொரு ரவுண்டோட முடிவுலையும் வின்னிங்க நெருங்குறோம், முன்னேறி போறோம். என்ன கொஞ்சம் நல்லவங்களுக்கு குட் பை சொல்றோம். நீங்க எல்லாரும் அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கீங்களா? புரியல பாப்போம். ஆல்ரைட். என்னோட இந்த கேம்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த கேமை ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க டவருக்கு பக்கத்துலயே ஒரு கலர் பாக்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். இந்த பாக்ஸஸ்க்குள்ள எல்லாம் பிளாக்ஸ் இருக்கும். உங்களோட டாஸ்க் என்னன்னா இது எல்லாத்தையும் ஒரு ரெட் பிளாக் மேல 10 நிமிஷத்துல அடுக்கி முடிக்கணும். நீங்க எப்படி பண்ணுவீங்கலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா 10 நிமிஷம் முடியறதுக்குள்ள எல்லா பிளாக்கும் அடுக்கி இருக்கணும். 10 மினிட்ஸ் முடியறதுக்குள்ள உங்கள யாருடைய பிளாக்ஸ் அதுக்கு மேல நிக்கலையோ இல்ல அடுக்கின பாக்ஸ் விழுந்தாலோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. 100 பேர் எலிமினேட் ஆகுற வரைக்கும் நாம இதை நடத்திட்டு இருக்க போறோம். எனக்கு நடுங்குது. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு நடுங்குதா ப்ரோ? டைமர் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களோட ஆட்டம் ஆரம்பிக்கும். And go. உங்கள 100 பேர் எலிமினேட் ஆகுற வரைக்கும் இந்த கேம் நடக்கும். ஓகே, பொறுமையா பண்ணி ஆகணும். இது வரைக்கும் இந்த கேம்ல இந்த ரூம் ரொம்ப லவுடா இருந்தது. ஆனா எப்படியோ 700 பேர் இப்ப இந்த கேம்ல இருந்தும் இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா டெட் சைலண்ட்.
இப்போ அது விழுந்துருச்சு. ஏன் இப்படி ஆச்சு? Oh no! Are you okay? Oh no. உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. Oh my god. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்கொயர்ஸ் பண்ண பாருங்க. சோ ஃபிளாட் ஃபிளாட் ஃபிளாட். சோ டைட் கம்மியா இருக்கும். என்னோடது பார்க்க எப்படி இருக்கு? பார்க்க கொஞ்சம் வீக்கா டாப் இருக்கா? லெஃப்ட் நிஜமாவா? யா இன்னும் கொஞ்சம் நீ முன்னாடி கொண்டு போணும் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கமா? இல்ல இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போணும் இன்னொரு பக்கம் யா எனது முடிஞ்சிருச்சு இருந்தாலும் பண்ணுவேன் No! 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 நான் எப்படி முடிவு பண்ணிருக்கேன்னா இத ஸ்ட்ராங்காவும் அப்புறம் ஒய்டாவும் நான் இதை தொட்டா ஃபீல் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால நீங்க தொடாதீங்க. ஓகே, நான் தொட மாட்டேன். எல்லாரும் பயங்கர ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஓ சவுண்ட் கேக்குறப்பவே தெரியுது. ஓ ஓ இந்த விஷயத்தை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ. நான் எதுக்கு ஹேண்டில் பண்ணணும்? உன்னால முடியும் பே, கம் ஆன். நம்பிக்கையா விளையாடு. எனக்கு தெரியல. எனக்கு இது கன்ஃபார்மா தெரியல. அது தர முடியுமா? முடியாது. சாரி. என்னால முடியாது. சாரி. ஆல்ரைட். இது எனக்கு இப்ப சேஃபா இருக்குன்னு தோணுது. ஓ ஓ நோ. அதாவது இதுல ஆரம்பிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஓ நோ நோ நோ. இல்ல இல்ல இல்ல. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ரைட் சைடுல வரணும். இந்த பக்கமா? இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் சென்டர். இதுவா? ஆமா அங்கதான். அப்படியே விட்டு. Attention contestants! யாரும் அசைய கூடாது. I repeat, யாரும் அசைய கூடாது. 100 டவர்ஸ் வரைக்கும் விழாம இருந்துச்சுன்னா 100 டவர் விழற வரைக்கும் நாம இதை கண்டினியூ பண்ணுவோம். சோ எத்தனை டவர் விழுந்துருச்சுன்னு நாங்க கவுண்ட் பண்ற வரைக்கும் ஒருவேளை உங்க இடத்துல நான் இருந்தா நான் அசையாம நிப்பேன். எனக்கு முன்னாடி விழுந்தது எல்லாமே கண்டிப்பா 100 டவர்ஸ்க்கு மேல தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அசையவே பயமா இருக்கு. போதுனே புரியலையே. அவ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கா? நான் வந்து இங்க உள்ள நடக்கிறத பாத்தீங்களா? எல்லா காட்ஸும் இருக்கிற இடம் இதுதான். எல்லா டவரும் விழுந்த டைமை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க இதை நிறுத்த போறதே கிடையாது. எங்களோட வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டிங்க வச்சு 1107 கேமரா சிஸ்டம் ஃபர்ஸ்ட் விழுந்த 100 டவர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கு. அண்ட் யாரு வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நீ உண்மையிலே சூப்பர் குட்னு நினைக்கிற. இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சொல்லிடாத. ஆல்ரைட், எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த சேலஞ்சில இருந்து முன்னேறி போக எங்களுக்கு 100 எலிமினேஷன்ஸ் தேவை. ஃபுட்டேஜை வச்சு பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது 1000க்கும் மேல கேமராஸ் இந்த ரூம்ல இருக்கு. எனக்கு தெரிய வந்தது என்னன்னா 100 டவர்ஸ்க்கு மேல தான் விழுந்திருக்கு. அதாவது கரண்ட்லி உங்க டவர் ஓவர் ஆகலனாலும் நீங்க உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இப்போ என் கால் அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கு. On the count of 3ல எலிமினேட் ஆன பிளேயர்ஸ் யாருன்னு நான் சொல்ல போறேன். யார் எலிமினேட் ஆயிருக்கான்னு பார்க்க தயாரா இருக்கீங்களா? 3 2 1 Go!
டவர் ஒயிட்டா இருக்குன்னா நீங்க இந்த போட்டியில இன்னும் இருக்கீங்கன்னு அர்த்தம். லெட்ஸ் கோ. எலிமினேட் ஆனவங்கள நாம இப்ப டிராப் பண்ண போறோம். இது உண்மையிலேயே ஆசம். என் இதயம் இப்ப என் வயித்துக்குள்ள இருக்கு. இங்க நிறைய பேர் யார் அவங்க அவுட்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. முடியல பேபி. அண்ட் அவுட்னு நினைச்ச சிலருக்கு இன்னும் அவங்க கேமுக்குள்ள இருக்காங்கன்றதே தெரியல. அதான் கடவுள், அதான் கடவுள். நான் சொன்னேன்ல. நாம அடுத்த லெவலுக்கு போறோம். அப்படியே எதிர்பார்ப்போம். ஆக்சுவலி நான் இப்ப அழுதுகிட்டு இருக்கேன். நான் உள்ள இருக்கேன். ஆனா நோவா போயிட்டான். அவ்வளவுதான். கஷ்டமா இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. ஆனா நான் உள்ள இருக்கேன். எல்லாரும் என் கூட ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நான் சல்யூட் பண்ண போறேன். யாரெல்லாம் டிராப் ஆக போறாங்களோ அவங்களுக்கு. ஆல்ரைட், சல்யூட். காய்ஸ் பயப்படாதீங்க. விடுற கொஞ்ச நொடிகள் மட்டும்தான் பயமா இருக்கும் காய்ஸ். ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும். டிராப் பண்ணுங்க. அடுத்து நடக்க போற சேலஞ்சுக்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க டைரக்டா சிட்டிக்கு போவீங்க. எல்லாருமே ரொம்ப தூரம் கடந்து வந்திருக்கீங்க. நாம கலக்குவோம் பேபி. இங்க இருந்து போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த சிட்டில 500 பெட்ஸ் தான் இருக்கு. ஆனா நீங்க 600 பேர் இருக்கீங்க. நோ. அதாவது கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல நாம அனுப்ப வேண்டியதா இருக்கு. அதனால நாம ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். இந்த கேம்ல மறுபடியும் நீங்க ஒரு டீமா விளையாட போறீங்க. ஆனா இந்த வாட்டி ரோ உங்க லெஃப்ட் டு ரைட்ல, அதாவது நம்பர்ஸ் வேற வேறயா இருக்கும். உங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க? லஞ்சம். கண்டிப்பா லஞ்சம் தருவீங்க. லஞ்சம் தருவீங்க. சரியா சொன்னீங்க. இந்த விளையாட்டு தான் நீங்க இங்க இருந்து முன்னேறி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு தடையா இருக்க போகுது. உங்க எல்லாருக்கும் நான் லஞ்சம் தருவேன். யாரெல்லாம் அதை ஏத்துக்கிறாங்களோ அவங்களையும் எலிமினேட் பண்ணிட்டு அவங்க ரோவையும் எலிமினேட் பண்ணிடுவாங்க. லஞ்சம் ஏறிக்கிட்டே போகும் அண்ட் நாங்களும் ரோஸை எலிமினேட் பண்ணிட்டே வருவோம். அதாவது 500 பேர் வர வரைக்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கையை எடுத்து அந்த பட்டனை அமுக்கணும். உங்களுக்கு இமீடியட்டா பெட்டி ஃபுல்லா பணம் வந்து சேரும். பரபரப்போட உச்சக்கட்டம். ஏன்னா ரூமுக்குள்ள இப்ப சர்ச்சையும் இருக்கு. அவங்க பேரை வச்சு இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட பேரு ஜானதன். அலெஹாண்ட்ரோ. அதான் என்னோட பேரு. அவங்க நம்பரை வச்சு இல்ல. ஏன்னா இந்த ஃபைனல் கேம்ல முன்னேறி போறதுக்கான ஒரே வழி ஒன்னா சேர்ந்து வர்க் பண்றது. ஹலோ, இந்த பக்கம். உண்மையிலேயே இது கிரேசியா இருக்கு. என் பேரு லோரி. புரியுது புரியுது புரியுது. நான் சத்தியமா சொல்றேன், லஞ்சத்தை ஏத்துக்க மாட்டேன். ஓ 400. நோ, நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. நதிங் 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 நம்ம பண்ண போறதில்ல. லெட்ஸ் கோ. நம்ம கலக்கிட்டோம். இங்க இருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சிட்டிக்கு போறோம் பேபி. லஞ்சத்துக்குலாம் நாம அசர மாட்டோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு பேசவே முடியாது. எப்படி நம்புற? முடியாது. உங்களால முடியாதுன்னு சொல்ல நான் முடியாது. உன்கிட்ட இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல. அது எனக்கு தெரியணும். இது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. நீ உன் நம்பர் நம்பரியா? யா, ஆனா அவங்க கிட்ட சொல்லாத. இதுதான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய டிசிஷனா ஆயிருக்கும். இந்த ஷோல இவன் ஒரு மோசமான ஆளு ப்ரோ. முதல் லஞ்சத்துக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? காய்ஸ், அதை எடுத்துட்டு வாங்க. என்னோட இந்த பிரீஃப் கேஸ்ல $10,000 இருக்கு. ஓ, யா, அதுக்காக நான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 10,000க்காகலாம் நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பிரீஃப் கேஸையும் கொண்டு வரீங்களா? லெட்ஸ் கோ. இப்போ என்கிட்ட $20,000 இருக்கு. நோ. ஓ ஜோர்டன், உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு ப்ரோ. யாரு? நானா? யா. அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. ஆனா நான் சில்லா தான் இருக்கேன். ஓகே, இப்போ உங்களோட முடிவு என்னவா இருக்கு? நோ. அது எனக்கு தேவை. அது மட்டும் ஐ தான். மீன், நான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்லுவேன், அவ்வளவுதான். வெல், நாங்க ஜெயிப்போம். ஏய், என்னாச்சு? யாரோ 20K அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நோ ப்ரோ, இது பைத்தியக்காரத்தனம். இதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அவ்வளவுதான், முடிச்சிட்டாங்க. என்ன ஏன் இப்படி? ஆல்ரைட், எதனால இந்த முடிவு?
இது பீஸ்டோட கேம்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்காக இங்க ஒன்றும் வரல. 400 நாம இதை பண்ண போறதில்ல. நத்திங். உண்மை என்னன்னா நான் இங்க என்னோட ஃபேமிலிக்காகவும் எனக்காகவும் தான் வந்தேன். ஸோ அது ஓகே உங்க மனசு புரியுது. அதான் அப்படி பண்ண ப்ரோ. இது உண்மையிலே ஃபேர் கிடையாது. ஏதா இப்படி பண்றாங்களோ? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ரோல 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது மொத்த 597 பிளேயர்ஸ் பேலன்ஸ் இருக்காங்க. மறுபடியும் இன்னும் 97 பேர் எலிமினேட் ஆகணும். சோ யாருக்கு இன்னும் $20,000 வேணும்? யாருமே போக மாட்டேங்கறாங்க. ஆல்ரைட். எப்படி? அப்போ உங்களுக்கு 50,000 ஓகேவா? 50 கிராண்ட்ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். உங்க என்டையர் ரோலியே யாரை நீங்க வீக்கஸ்ட் பர்சன் நினைக்கிறீங்க? எங்களுக்குள்ள பார்த்தா 674. இந்த காம்படிஷனை அனௌன்ஸ் பண்ண உடனே நாங்க ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம். நோ வே. ஆனா அவன் மட்டும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. டவுட்டாவே இருக்கு. எல்லாரும் ஒருத்தர் நம்புறீங்க, ரைட்? ஆல்ரைட் गाइस, இது $5 மில்லியன் நம்பிக்கை. அவன் யோசிக்கிறான். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. வாவ்! யாரு பண்ணது? ஓ மை காட், அவன் பிரஸ் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க அந்த பர்சனை தான வீக்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓ பாய், நீங்க எலிமினேட் பண்ணவங்க முன்னாடி அவங்க நடந்து வராங்க. சோ வேற யாருக்கு 50 கிராண்ட் வேணும்னு பார்க்கலாம். என்கிட்ட வாங்க. என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க நீ? எனக்கு அவங்கள பத்தி தெரியும். இருந்தாலும் அவன் கையை வச்சுட்டான். இனிமே நீங்க ஆட முடியாது. எனக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா வேற வழி இல்ல. 50 எல்லாம் எடுத்திருக்க கூடாது. இது ஸ்டூபிடா இருக்கு. அவன் மூஞ்சியை பார்க்க விரும்பல. நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். சோ இப்போ இங்க 583 people இருக்காங்க. ஞாபகம் இருக்கட்டும், 500 பேர் வர வரைக்கும் இந்த கேம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஓ, அங்க யாரோ பிரஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, எதுக்காக அமுக்குறீங்க? என் டீம்மேட்ஸ் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ரியலி? அவங்க அமுக்கிட போறாங்க, நீங்க முன்னாடி அமுக்கிட்டீங்க. ஓ மை காஷ். ஆல்ரைட். நிஜமா சொல்றேன். ஓகே, இன்னொருத்தவங்க 50 கிராண்டுக்கு பிரஸ் பண்ணிருக்காங்க. இப்படி என் மனசை உடைச்சிட்டியே. நீ சொன்ன மாதிரி தான் ஒன்னு நீயா இருக்கணும் இல்ல நானா இருக்கணும். நான் என் டீமை நம்புறேன். எங்களால முடியும். நாங்க கண்டிப்பா சிட்டிக்கு போவோம். நாம யாரும் எதுக்காகவும் அசரக்கூடாது. யா, நாம போறோம். எவ்வளவு கொடுத்தாலும் நான் அசர மாட்டேன். உங்களோட மொத்த வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா? தாராளமா உங்க கையை நீங்க தூக்கலாம். ஒரே ஒரு பட்டன் அமுக்கலாம். அப்படி பண்ணா உடனடியா உங்களுக்கு $50,000 கேஷ் கிடைக்கும். நோ வே. எங்க? Oh my god. யாரோ மறுபடியும் பிரஸ் பண்ணிட்டாங்க. I'm sorry babe. இந்த சேலஞ்ச்ல ஆல்ரெடி நான் 320 கிராண்ட் கொடுத்திருக்கேன். ஆனா இருந்தாலும் நான் இன்னும் 55 பேரை எலிமினேட் பண்ணணும். ஆனா இந்த ஷோவோட லக் என்னன்னா, கொடுக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. வாவ், இந்த டீம் ரொம்ப டெடிகேட்டடா இருக்காங்க. அவங்க கையை ஷர்ட் குள்ள வச்சிருக்காங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். ஓகே, அப்படினா அமௌண்ட் ஏத்தலாம். என்னோட அடுத்த ஆஃபர் $80,000. ஓ, நம்ம 500 நெருங்கிக்கிட்டு இருக்கோம். வேற யாருக்காச்சும் $80,000 வேணுமா? நான் முன்னாடி போயிடலாம்னு இருக்கேன். ஓ, மறுபடியும் இன்னொருத்தர். இது பயங்கர கிரேசியா இருக்கு. பணத்தை எடுத்துக்கோங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய சரியான விஷயம். நீங்க எல்லாரும் கிரேசி. பணத்துக்கு யாராவது நோ சொல்லுவாங்களா? இதோ எஸ் சொல்லிட்டாங்க. இன்னொருத்தங்க யாரோ பிரஸ் பண்ணிட்டாங்க. நீயா பிரஸ் பண்ண? நான் தான் பண்ணேன். என்னோட ஃபேமிலிக்காக நான் இத பண்ணி தான் ஆகணும். எங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்காங்க மேன். உங்களை இப்ப 514 பேர் இருக்கீங்க. 14 பேரை இன்னும் எலிமினேட் பண்ண வேண்டி இருக்கு. அதனால இந்த ரேட்டையும் அதிகரிக்கிறேன். இன்னும் நான் 2 சூட்கேஸை கொண்டு வர போறேன். இதுதான் என்னோட ஃபைனல் ஆஃபர். $100,000. எலிமினேட் ஆகிறவங்களுக்கு இது கிடைக்கும். 500 பேர் வர வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். யாரோ பிரஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரைட், இன்னும் 508 பேர் இருக்கீங்க. My god. சோ எனக்கு இன்னும் 8 பேர் போய் ஆகணும். இப்போ இங்க இருக்கிறது $100,000. இதுவே கடைசியா பட்டனை பிரஸ் பண்றவங்களா இருக்கலாம். ஓ மை காட். அடுத்த வாட்டி இன்னும் பெருசா வரும். நான் எதையும் பார்க்க விரும்பல. என்னோடது போயிடுச்சு. ஓகே, 173 பிரஸ் பண்ணிருக்காங்க. அதுல 8 பேர் இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே, 1 and 2 3 4 5 6 7. ஓ வெயிட், சின்ன ஒரு ப்ராப்ளம். இந்த ரோல மொத்தமா 7 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா நம்பர் 501.
அண்ட் சிட்டில 500 பெட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓ இது ரொம்ப க்ளோஸ். யா விட்டு கொடுக்காதீங்க. இந்த லாம்போகினி போட் அப்புறம் சிட்டி எல்லாமே நீங்களே வெச்சுக்கோங்க. எனக்கு டெஸ்லா போதும். ஓகே நாம சிட்டிக்கு போறோம். சரி பணத்தை எடுங்க. சிட்டி தான் இது வரைக்கும் இந்த கேம்ல என்ன பெருசா இருக்கட்டும் பேபி. ரூம்ல இருக்கிற எல்லாருமே நம்பிக்கையை வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒருத்தர் நம்பலாம் இல்லையா? ஆமா ஆமா. சிட்டி 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 சிட்டி. ஆனா சில நேரங்கள்ல நாம இவங்கள நம்பலான்னு நீங்க நினைக்கிற மக்கள் சில சமயம் ஓ மை காட் உங்க நம்பிக்கைய சுக்குநூறா உடைச்செறியலாம். அமிட்டிட்டேன். அவன் எடுத்தது 100. எப்படி வேண்டாம்னு சொல்றது? And அவ்வளவுதான். நான் நம்புறேன். முடிவுக்கு வந்தாச்சு. எஸ் யாரோட டவர்லாம் ஒயிட்டா எரியுதோ அவங்கலாம் ஆபீஷியலா அடுத்த எபிசோடுக்கு போறாங்க. நம்ம எபிசோட் 2க்கு போறோம். நம்ம எபிசோட் 2க்கு போறோம். இது ஆபீஷியல் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ. Congratulations. நம்ம சிட்டிக்கு போறோம் பேபி. And $100,000 ஃபைனலா எடுத்தவரு. லெட்ஸ் கோ பேபி. And அவ்வளவுதான் 500 contestants நமக்கு கிடைச்சாச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் உன்னை மன்னிக்கிறேன். அதாவது நாம இப்ப இங்க $2 million கொடுக்க போறோம். இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்காவும் இருக்கும். முதல் எபிசோட்லயே இவ்வளவு பணத்தை கொடுக்கிறது நம்ம ஷோல மட்டும்தான். வரலாற்றிலேயே இது எபிசோட் 1 தான். அண்ட் இவங்கள ஒருத்தர் $5 million the largest grand prize ஜெயிச்சிட்டு போக போறாங்க. இத நீங்க கூட ஜெயிக்கலாம். சோ மீதி இருக்கிற 493 பிளேயர்ஸ் எல்லாரும் உங்க கூட போட்டி போட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு குட் பை சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் உங்களோட புத்தம் புது வீட்டுக்கு போக போறீங்க. அண்ட் மத்தவங்க எல்லாரும் இந்த $5 million ஒரு குட் பை சொல்லிடுங்க. நம்ம லைஃப்ல இப்படி ஒரு விஷயத்தை பார்த்திருக்கவே மாட்டோம். எத்தனை பேருப்பா, எத்தனை பேரு. ஆல்ரைட், காட்ஸ் கதவை திறக்கலாம். உங்களுக்காக நான் கட்டின இந்த சிட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் டு பி சிட்டி. நாங்க $15 million செலவு பண்ணி ஸ்கிராச்ல இருந்து இந்த சிட்டியை உருவாக்கி இருக்கோம். சோ நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த சிட்டியை தான் நீங்க உங்க வீடுன்னு சொல்லிப்பீங்க. இங்க இருந்து எல்லாரும் எறும்பு மாதிரி இருக்காங்க. இந்த எபிசோடோட ஃபைனல் ட்விஸ்ட் நான் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். நீங்க எதை முன்னோக்கி போனோங்கிறத, அதாவது நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்ததுக்காக உங்களை நான் பாராட்டியே ஆகணும். நம்ம 1000 போட்டியாளர்கள் ஆரம்பிச்சோம். அதுல நீங்க பெஸ்ட் 500 குள்ள வந்திருக்கீங்க. அண்ட் இப்பதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். வரப்போற எபிசோட்ல நீங்க பார்க்காததையெல்லாம் பார்க்க போறீங்க. சைக்காலஜிக்கல பாப்பீங்க, எமோஷன்ஸ் பாப்பீங்க, ஹிஸ்டரி ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்லயே எக்ஸ்பென்சிவான கேம்ஸ் பாப்பீங்க. அவங்களுக்கு மட்டுமே சொந்தமான பிரைவேட் ஐலண்டுக்காக எல்லாரும் போட்டிடுவாங்க. ஆனா அவங்கள வேட்டையாட வர நேவி சீல் கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கணும். கோ கோ. ஒரு ட்ரெயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எலிமினேட் பண்றதை நீங்க நேரடியா பாப்பீங்க. அதுவும் நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய பணத்துக்காக $1 million புத்த லாம்போகினியை ஜெயிக்கிறதையும் பாப்பீங்க. இன்னும் நிறைய இருக்கு. குட் லக். இந்த 493 பேர்ல யாரு ஹிஸ்டரி ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டை உருவாக்க போறாங்க? உங்க லைஃபே மாற போகுது. அதே மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்டும். இவங்கள ஒருத்தர் சாம்பியன் வின்னரா மாறுவாங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்ல மிகப்பெரிய கிராண்ட் அவார்ட் ஜெயிப்பாங்க. நீங்க எல்லாரும் ரெடியா? அந்த 24 hours டைமர் ஆன் பண்ணுங்க. இந்த டைமர் 0க்கு வரும்போது கேம் ஆரம்பிக்கும். உங்கள பாதி பேர் எலிமினேட் ஆயிருப்பீங்க. இந்த ஷோ அடுத்த மாசம் இடம் பிடிக்கும். நான் உங்க இடத்துல இருந்தா இந்த சிட்டியோட கம்ஃபர்டபிள் ஆயிடுவேன். உங்களுக்கு அதுதான் தேவை.